அன்புள்ளம் கொண்ட அம்மன் நாமினியர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்சத்தன்மையிலையும், இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. புதன் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி, ஏப்ரல் 30க்கு பின் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு. இப்படி சுக்கிரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா? சூரியன் உச்ச நிலையில அடைய போகுது. உச்சநிலை வரப்போகுதுன்னா என்ன? புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு. 5 கிரகங்கள்னா என்னென்ன? சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இவங்க 5 பேரும் ஒன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்காங்க. இந்த 15 நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா, ப்ராப்ளமா நடக்குமா? அதுவும் இல்லாம இந்த 15 நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் ஆனது பார்த்தோம்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். இந்த மாத பலன்களை எதை வச்சு கணிக்கிறோம்னா சூரியன், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுதான். சோ இவங்க 3 பேருமே உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்க ராசிக்குள்ள வரார். இது மட்டும் இல்ல, உங்க ராசியாதிபதி 2ஆம் தேதிக்கு பின் நீச்சம் அடைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்ரல் 14ஆம் தேதி வரை மருத்துவ செலவுகள் ஏதும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சத்தன்மை. இந்த நீச்சத்தன்மை 4ஆம் இடத்துல நடக்கிறதுனால குழந்தைகள் 40 வயதுக்கு மேல உள்ளவங்க வீடியோவை பார்க்கிறதா இருந்தா குழந்தைகள் சார்ந்த அமைப்புல மருத்துவ செலவு ஏற்படும். அதனால கவனமா இருக்கணும். ஏன்னா ராசி நீச்சம் ஆயிட்டாரு. ஒண்ணு உங்களுக்கு ஏற்படணும், இல்ல உங்க குழந்தைகளுக்கு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான சுக்கிரன் வக்ரம் பெற்றதால், உச்ச வக்ரம் பெற்ற காரணத்தினால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு, உங்களை சந்தேகிக்கிற மாதிரி. இப்ப கணவராக மேசராசி ஆண்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்க மனைவி உங்க மேல சந்தேகிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். பெண்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கணவர் உங்க மேல சந்தேகிப்பாரு. அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்பு, அது கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும். ப்ரெஷரா இருக்கும்னா என்ன? உங்க மேல ஒரு சின்ன வீண் வாதம், சண்டை, உங்களை தப்பா பேசுறது, ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் கிரியேட் பண்றது, அதனால உங்களுக்கு சண்டை வராது. அதாவது நீங்க நெகட்டிவான ஆள் கிடையாது, ஆனா இந்த நேரத்துல நீங்க உங்க மேல சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி மொபைல் சார்ந்த அமைப்பு, உங்களோட மொபைலை பத்திரமா வச்சுக்கணும். மொபைலை பத்திரமா வச்சுக்கணும்னா இந்த நேரத்துல காணாம போகலாம், இல்ல கீழே விழுந்து உடஞ்சு அதை சர்வீஸ் பண்ற மாதிரி சூழ்நிலைக்கு கொண்டு வரும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புகள்ல நீங்க யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் கையாளவும். அவசரப்பட்டு நீங்க யாருக்காவது ஜாமீன் போட்டீங்கன்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு பெரிய இம்சையில தான் கொண்டு போய் விடும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, டாக்குமெண்ட்டை கையாளுற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கையாளணும். டாக்குமெண்ட்ஸ் கையாளுறதுல தப்பு பண்ணீங்கன்னா அது உங்களை பெரிய நிர்பந்தத்திலையும் போய் மாட்டி விட்டுரும். அதாவது என்னன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுரும். அதே மாதிரி எதிரிகள் சார்ந்த அமைப்பு, இந்த நேரத்துல அவங்க சொல்றதை நீங்க கேட்கிற மாதிரி வரும். ஏன்? ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் வக்ரம் பெற்று இருக்கும் போதில் நீச்ச வக்ரம் உச்சநிலை அடையிற தன்மைங்கிறனால 6ஆம் அதிபதி வலுத்துருச்சு. 6ஆம் அதிபதி வலுக்கக்கூடாது. வலுக்கும் போதுல எதிரிகள்கிட்ட நீங்க தலைவணிய போகணும். அதே மாதிரி கடன், நோய் சார்ந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த நேரத்துல பிரச்சனையா இருக்கும். நான் நெகட்டிவா சொல்றேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நெகட்டிவா சொல்றதா நீங்க ஃபீல் பண்ணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்பவே வீடியோலயே நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செலவு, நீங்க எதிர்பார்க்காத செலவு நடக்கும். அதுவும் 10ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்குலாம் ரொம்ப அது இருக்கும். 10, 12 தேதிகள்ல, ஏப்ரல் 10, 12 தேதிகள்ல தேவையில்லாத மருத்துவ செலவு, இல்லாட்டி சம்பந்தமே இல்லாம பணத்தை செலவு பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் ஐடியான்னு பார்த்தா சுற்றுலா போறது. சுற்றுலா போறதுக்கு எனக்கு சூழ்நிலை இல்லைங்கும் போதுல அப்போ அதை நார்மலாவே விடுங்க. உற்றார் உறவினர் யாருக்காவது உடம்பு முடியாம இருக்கா, நீங்க பணத்தை செலவு பண்ண வேண்டாம். அவங்களுக்காண்டி நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க, உங்களுக்கு பாதிப்பு குறையும். கை நீங்க கொடுக்கும் போதுல அந்த பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற நேரம் வந்துச்சுன்னா ஒண்ணு நம்ம அடிபட்டு போகணும்,
இல்ல யாருக்கோ ஒரு ப்ராப்ளம் வந்தனால அவங்கள நம்ம நலம் விசாரிக்க போறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி போகும்போது நமக்கு அந்த பாதிப்பு குறையும். அப்படிங்கும்போது ஹாஸ்பிட்டல் சார்ந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்புகள்ல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. உடம்ப முதல்ல கவனமா பாத்துக்கோங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆகுறதுனால உடம்ப முக்கியத்துவம் கொடுங்க. வண்டி வாகனத்துல போகும்போதுல கவனமா போங்க ஒரு 45 நாளைக்கு. ஏன்னா செவ்வாய் அந்த இடத்துல வரும்போதுல வக்ரம்ங்கிறனால 20 சம்டைம்ஸ் வேகமாவே போயிடும். அதை பத்தி ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஸோ வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி சொத்து சார்ந்த அமைப்பு, ஏற்கனவே சொத்து பிரச்சனையில இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி அமைப்புல போயிருவீங்க. லேண்டு ப்ராப்ளத்துல இருக்குன்னா கண்டிப்பா அது கோர்ட்டுக்கு போற சூழ்நிலைக்கு தள்ளப்படும். நிர்பந்தம் உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த இடத்த நம்ம கையாளுறது நம்ம சாமானிய திட்டம் இல்லை, நம்ம வெளியில கொண்டு போவோம். அதே மாதிரி கால்நடைகளை வளர்க்குறவங்களா இருந்தா இந்த நேரத்துல கால்நடையை விற்கிறதுக்கு தயாராகுங்க. அது லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ, ஆனா விற்கிறதுக்கு தயாராங்க. இல்ல நான் கால்நடையை வச்சுக்கிறேன்னா அந்த கால்நடைக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படும். அந்த கால்நடை வளர்ப்பு நீங்க வளர்ப்பீங்கள, ஒரு நாயா இருக்கட்டும், ஒரு ஆடா இருக்கட்டும், ஒரு மாடா இருக்கட்டும், ஒரு கோழியா இருக்கட்டும், அதுக்கு எதுவும் சீக்கு வராம பாத்துக்க வேண்டியது இந்த நேரத்துல உங்க கடமை. ஏன்னா மனுஷனுங்க கூட நம்ம வாயை திறந்து சொல்லிடுவோம், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணுது அந்த, ஆனா வாயில்லா ஜீவராசிகள் அதை சொல்லாது. பாதிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும். சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். கால்நடை சார்ந்த அமைப்புகள்ல வளர்க்குறவங்களா இருந்தா ரொம்ப கவனமா பார்க்கணும். விவசாயம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் வியாபாரிகளை நம்பாம இருக்கிறது நல்லது. ஏன்னா வியாபாரிகளை நம்பி நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க தர்றேன்னு போட்டாலும் போட்டுருவாங்க. ஆனா தராம இருக்க போறது இல்லை. வேணா வியாபாரிகளுக்கு எப்பவுமே உங்களோட தயவு தேவை. ஒரு வியாபாரியா இருந்தாங்கன்னா விவசாயியோட தயவு தேவை. ஆனா இந்த நேரத்துல பணத்தை உடனே கொடுக்க மாட்டாங்க. அதாவது இழுக்க போடுவாங்க. அவங்க மேல உள்ள நம்பிக்கையை நீங்க இழக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால கவனமா பாத்துங்க. மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிறவங்க, இல்ல மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல கொஞ்சம் உங்களை மருத்துவத்துல இருக்கிறவங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நீங்க உங்கள்கிட்ட வருவாங்க பாத்தீங்களா, பேஷண்டா வராங்க பாத்தீங்களா, அவங்கள நீங்க அக்கறையா கூட பார்க்க வேண்டாம். கொஞ்சம் அன்பா நடந்துக்கங்க. ஒரு இனிமையா பேசுங்க, அமைதியா பேச கத்துக்குங்க. அதிகாரமா பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பு நிகழும். அதிகாரமா பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஏன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களோட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் கிரியேட் ஆகும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் பயணிக்குது, ராசியில சூரியன் வருது. அப்ப நீங்க தான் மிகப்பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களுக்கு ஒரு பிம்பம் தான் தோணும். அது உண்மை இல்லை. அந்த பிம்பத்தை குறைச்சு நம்ம பெரிய இல்லை, நம்மளோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அதனால அமைதியா போவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொண்டு போறது நல்லது. அதே மாதிரி வக்கீல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்கலாம் லேண்ட் ரிலேட்டடா இந்த நேரத்துல கேஸை பார்ப்பீங்க. நிறைய லேண்ட் இஷ்யூஸ் எல்லாம் உங்ககிட்ட வரும். இல்ல இந்த பைக் ரிலேட்டடா, கார் ரிலேட்டடா கேசஸ் இருக்கும் பாத்தீங்களா, வண்டி வெஹிக்கிள் ரிலேட்டடா, அந்த வெஹிக்கிள் ரிலேட்டடா உள்ள கேசஸ் எல்லாம் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட அதிகமா வரும். சரியா? இது இல்லாம வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் உடல்நிலையை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். மற்ற எந்த விஷயத்தை பத்தியும் சிந்தனை வேண்டாம். உடல்நிலை கரெக்டா இருக்கா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கரெக்டா இருக்காங்களா, நம்ம சேஃப் ஜோன்ல இருக்கோமா, கரெக்டா இருக்கோம். பயமுறுத்தணும்னு நான் இதை சொல்லல, ஒரு பாதுகாப்புக்கு சொல்றேன். வேணா 12ஆம் இடத்துல 5 கிரகங்கள், ராசியாதிபதி நீச்சம் ஒரு தவறான செயல். இது ஜோதிடத்திலே இந்த மாதிரி 12ஆம் இடத்துல இந்த மாதிரி 5 கிரகங்களும் ராசியாதிபதி நீச்சமும் ஆகும் போதுல அது ஒரு தப்பான ஒரு இதுக்கு கொண்டு போகும். கால்நடை சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப கவனமா இருக்கணும், வண்டி சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? அது 3 நட்சத்திரத்துக்குமே சொல்றேன். கால்நடை சார்ந்த அமைப்பு, வண்டி சார்ந்த அமைப்புலாம் எல்லாமே, பூமி சார்ந்த அமைப்புலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நான் சொல்றேன். ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பாயிண்ட் பண்ணிலாம் சொல்லல, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இது பொதுவான விஷயம். மற்றபடி எல்லாம் பாதிப்பு இல்லை. தாயாரோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அது நீங்க தான் பார்த்துக்கணும். அதாவது தாயாருக்கு நீங்க இந்த நேரத்தை செய்ய தவறுனீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் அது பாதிப்பு. நீங்க அந்த தாயாரை இந்த பையன் பார்த்துக்கல அப்படிங்கிற பேரு நிச்சயம் நீங்க வாங்குவீங்க. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உடம்ப மட்டும் கவனமா பார்த்துக்கணும், மனசை மட்டும் கவனமா பார்த்துக்கணும். வீட்டுல ஃபேமிலியில சண்டையா, ஓகே கொஞ்ச நாளைக்கு தான். மனைவி ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா, ஓகே கொஞ்ச நாளைக்கு தான். படிக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை நடக்குதா, ரைட்டு கொஞ்ச நாளைக்கு தான். இல்ல ஸ்டடீஸ்ல எதுவும் ப்ராப்ளம், வேற எதுவும் கடன் சார்ந்த அமைப்புல பிரச்சனை வருதா, ஓகே எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்.
அதாவது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்கிற மனசை தேத்திக்கங்க. ஏன்னா இந்த நேரத்துல எல்லா பிரச்சனையில இருந்து வெளியில வர போற நீங்க எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வரும்பாங்கல்ல, அணைய போற விளக்கு தான் சுடர் விட்டு எரியும்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வர போற நேரம். ஆனா அந்த முடிவுக்கு வர நேரத்துல உங்களுக்கு ப்ரெஷர் அவ்வளவு அதிகமா இருக்கும். அவ்வளவு அதிகமா இருக்கும். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸான ஸ்டேட்ல, ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்ல கொண்டு வர்றது உங்களுக்கு நல்லது. சரியா? பரணி நட்சத்திரக்காரங்க, நட்சத்திராதிபதி வக்ரம், ராசியாதிபதி நீச்சம். நீங்க என்னன்னா ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் எதுல இருக்கணும் தெரியுமா? வண்டி வாகனத்துல இருக்கணும். வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு, பணத்தை கையாளும் விதத்துல அமைப்பு, ஜாமீன் போடுற அமைப்பு, இதுலலாம் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நபர்கள் நீங்க தான். லவ் சார்ந்த அமைப்பு, லவ்வா இருக்கட்டும், ஜாமீனா இருக்கட்டும், வண்டி வாகனமா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். படிப்பு சார்ந்த அமைப்புகள்ல இந்த நேரத்துல கொஞ்சம் அடி வாங்குவீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இப்ப ஸ்கூலிங் லெவல்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் அடி வாங்க தான் போறீங்க, கிராஜுவேட் லெவல்ல இருந்தாலும் அடி வாங்க தான் போறீங்க. சோ படிப்பு எதையுமே கொஞ்சம் அனுசரிச்சு நிதானமா போங்க. என்னடா அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சொன்னதே எனக்கும் திரும்ப சொல்றியா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு வேற, அவங்க பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு எல்லைக்கு வந்துட்டாங்க. நீங்க இனிமேதான் பிரச்சனைக்குள்ளே போக போறீங்க. பிரச்சனையை தேடி தேடி போய் விழுந்து எந்திரிச்சு வர்றதுக்கு உண்டான வேலையை பார்ப்பீங்க. அவசரப்படாம நிதானமா இருக்கணும். அவங்களுக்கு முடிய போது உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுங்கிற தன்மையில ஓடும். சரியா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஊரை விட்டு வெளியில ஓடிட்டா தேவையில்லன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும், பிரச்சனை இருக்கும், தேவையில்லாத டென்ஷன் இருக்கும். எதையுமே போட்டு குழப்பிக்க வேண்டாம். நிதானமா அமைதியா இருங்க. ராசிக்கு சூரியன் வரும்போதுல உச்ச நிலையாகுதா, அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி புதன் வக்ர நிவர்த்தி ஆனாலும் நீச்சம், 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்ர நிவர்த்தி ஆனாலும் நீச்ச தன்மையிலே இருக்கு. டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, பேச்சுவார்த்தை சார்ந்த அமைப்புகள்லாம் ரொம்ப, அதாவது கைக்கு வர வேண்டிய லாப பணமே உங்களுக்கு பிரச்சனை ஆகும். கைக்கு வர வேண்டிய லாப பணமே உங்களுக்கு பிரச்சனை ஆகும். சோ அதெல்லாம் கொஞ்சம் அமைதியா வர வேண்டியது வரும் அப்படிங்கிற ஒரு மனதிடத்தோட நீங்க இருக்கணும். அதுவும் இல்லாம சூரியன் மட்டுமே சிம்மத்துக்கு, அதாவது இப்ப ஏன் சிம்மத்தை இழுக்கிறேன்னு சொல்லாதீங்க. வேணா உங்க நட்சத்திராதிபதி சூரியன், அந்த 12 ராசிகள சூரியனுக்கு இருக்க கொடுக்கப்பட்ட இடம் சிம்மம். அந்த சிம்ம அதிபதி உச்சநிலை அடையணும்னா என்ன, 8ஆம் இடத்தை தாண்டி தான் 9ஆம் இடத்துக்கு போவாரு. அப்பதான் உச்சமாவாரு. அப்ப ஒரு ப்ரெஷரை தாண்டி தான் நீங்க வெளியில வரணும். அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் நியாயமானதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க நினைச்சா போதும். அப்ராட்ல ட்ரை பண்றவங்க இந்த நேரத்துல ட்ரை பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும், மேசராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் வெளிநாடு போறதுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இப்ப நீங்க ஸ்டெப் எடுங்க. நல்ல முறையில உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.